வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 12வது முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து குறிப்பாக பொறியியல், அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீடியோ தான். அதாவது நீங்க 12வது முடிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். எல்லாரும் பொதுத் தேர்வு நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் கல்லூரிகள் தேடிட்டு இருப்பீங்க, எல்லா இடமும் போய் தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ, அதாவது இந்த காணொளி வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முழுசாக பாருங்கள். காணொளி வந்து சென்னை அருகில் உள்ள மொத்தம் 4 மாவட்டம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த மாதிரி மாவட்டங்கள் உள்ள சிறந்த கல்லூரிகளை தான் பார்க்க போகிறோம். முதல்ல கல்லூரிகள்னு பார்த்தோன்னே நிறைய பேர் குழம்பி போயிடுவாங்க. ஏன்னா கல்லூரிகள்லேயே 2 வகைகள் இருக்குது. முதல் வகை என்ன பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே 25 டாப் காலேஜஸ் இருக்குது. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி கீழே, ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி கீழே கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 10 வரை டாப் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னும் 2 டைப், அதாவது 2 வகை இருக்குது. அதாவது நான் அட்டானமஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வரும். பேப்பர் திருத்துறது வேலை காலேஜ் மாற்றி திருத்துவாங்க. அப்புறம் நான் அட்டானமஸ் பற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து அட்டானமஸ் பற்றி சொல்லுவோம். அட்டானமஸ் என்னென்னா முழு தன்னாட்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பேப்பர் திருத்துவாங்க, அவங்களே தான் பார்த்துப்பாங்க, வெளியே எங்கேயும் போகாது. இப்போ பெரும்பாலான கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி, அதாவது அட்டானமஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர டாப் காலேஜஸை பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேயே 3 கேம்பஸ் இருக்குது. அதாவது சிஇஜி இருக்குது, ஏசிடி இருக்குது, எம்ஐடி கேம்பஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்ஸு, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏசிடி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதற்கு தேவையான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகம், அதாவது ரொம்ப அதிகம் கட் ஆஃபு. இதன் பிறகு சிறந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் கல்லூரி சொல்லலாம். எஸ்எஸ்என் கல்லூரி பார்த்தீங்கன்னா HCLோட ஓனர், அவருடைய கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், SVCE. இது இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணலூர், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் சாலை, அந்த சாலையில் தான் இருக்குது. இது ஒரு சிறந்த கல்லூரி. அடுத்த கல்லூரியை பார்த்தீங்கன்னா சவிதாலே 2 இருக்குது. அதாவது ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடும் இருக்குது. நான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு சிறந்த கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அதே மாதிரி RIT இருக்குது, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதை விட ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் சிறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள கல்லூரிகள் 2 இடங்களில் தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஸ்ரீபெரும்புதூர் வழி அந்த சாலை, அந்த பகுதியில் தான் நிறையா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த OMR இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் சென்னையில் காலேஜஸ் இருக்குது அதிகமாக. அடுத்த கல்லூரியை பார்த்தீங்கன்னா RMK. இது மட்டும்தான் நான் சொன்ன அந்த 2 இடத்துலையும் இல்லாமல் தள்ளி கும்டிப்பூண்டி சைடு, அதாவது கவரப்பேட்டை சைடு இருக்குது. இது ஒரு நல்ல காலேஜ் தான். ஆனால் மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை ஜெயில், இந்த மாதிரி பல இதாக சொல்கிறாங்க. அதிகமாக ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும் இந்த காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா SRM ஈஸ்வரி, அதாவது SRMலேயே 2 இருக்குது, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி. இது வந்து ஈஸ்வரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். இது ஒரு நல்ல காலேஜ் தான். நீங்கள் இந்த மாதிரி ஆவடி இந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 காலேஜ் நல்ல காலேஜ் இருக்குது. ஒன்று வேல்டெக் மல்டிடெக், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே, மற்றொன்று SA இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். SA இன்ஜினியரிங் காலேஜை விட வேல்டெக் மல்டிடெக் அந்த காலேஜ் வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது. OMR சைடு பார்த்தீங்கன்னா JPR யூனிவர்சிட்டி இருக்குது, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் நல்ல காலேஜ் தான். இப்போ அடுத்து ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி சைடு போகலாம். சென்னை பகுதிகளில் சென்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறந்த, அதாவது நம்பர் 1 முதல் இடத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா VIT, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. நான் வந்து சென்னை அருகில் உள்ள சிறந்த கல்லூரிகளை மட்டும்தான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்யபாமா இருக்குது. சத்யபாமாவும் ஒரு சிறந்த கல்லூரி, அதுவும் இந்த OMR சைடு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா SRM கல்லூரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியாவிலேயே டாப்பில் இருக்க கல்லூரி. SRMலேயே 2 கேம்பஸ் இருக்குது, ஒன்று காத்தாங்குளத்தூர், ஒன்று ராமாபுரம். காத்தாங்குளத்தூர் கேம்பஸ் தான் டாப் கேம்பஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி, அதுவும் ஒரு நல்ல காலேஜ் தான். அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா வேல்டெக் டாக்டர் சகுந்தலா ரங்கராஜன், அதுவும் ஒரு சிறந்த கல்லூரி. அது ஆவடி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும், போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வா வித்யாபீடம். இது வந்து வெங்கலில் இருக்குது. இன்னொரு கேம்பஸ் கோயம்புத்தூர், நான் அந்த கேம்பஸ் பற்றி சொல்ல, வெங்கல் கேம்பஸ், அது ஒரு நல்ல கேம்பஸ் தான். நிறையா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இருக்குது, வேல்ஸ்னு இருக்குது,
இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதுவரையும் எல்லா காலேஜும் சொல்லும்போது நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸு அதோடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாத்தையும் பார்த்து தான் நான் சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட்ஸை மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஏன்னா பாதி பிளேஸ்மெண்ட்ஸே ஃபேக்குன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்னாவே நம்ம கையில் வந்து காசு வேணும். கண்டிப்பாக காசு வேணும். ஏன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸோட ஃபீஸ் அதிகம். ஆனால் இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ஈஸியாக அட்மிஷன் வாங்குற காலேஜஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இருக்குது, வேல்டெக் இருக்குது, அப்புறம் ஹிந்துஸ்தான் இருக்குது. சவிதாலேயும் வாங்கலாம். ஆனால் வந்து சவிதாவில் ஃபீஸ் அதிகம். சில அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் கூட டொனேஷன்ற பேரில் அதிகமான பணம் வாங்குறாங்க. அந்த குற்றச்சாட்டும் இருக்குது. சில காலேஜஸ் பார்த்திங்கன்னா சிஐடி, ஆர்இசி, அப்புறம் இன்னும் நிறையா காலேஜஸில் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்சி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு மட்டும் டொனேஷன், அதாவது ஃபீஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதாக கேள்விப்பட்டேன். சிஎஸ்சி தவிர மீதி எந்த கோர்ஸ்னாலும் நீங்கள் இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், அது ட்ரிபிள் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படித்தீங்கன்னா காசு ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் போனீங்கன்னாவே மினிமம் உங்களுக்கு 2.5 லட்சம் வரையும் வேணும். வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.